अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे नमः. சுவாமியினுடைய முடிவில் அனுசந்திக்கக்கூடிய கவிதார்க்கிக சிம்ஹாயா அப்படின்ற தனியனில் நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய நிரூபித ஸ்வரூப விசேஷணமான ஒரு பொருள் இன்ன பொருள்னு நிரூபிச்சாவிட்டு அதுக்கு ஆயிரம் குணங்கள் அதனுடைய உபயோகத்தினால மற்றவர்களுக்கு பிரயோஜனமான குணங்கள் இருக்கும். அதுக்கு நிரூபித்த ஸ்வரூப விசேஷணம். அதாவது இன்ன பொருள் இன்னார் அப்படின்னு தெரிஞ்சுட்டாவிட்டு அதுக்கு இருக்கக்கூடிய விசேஷனம் நமக்கு இன்னார்னு தெரிஞ்சிக்கக்கூடிய விசேஷனம்தான் ஸ்வரூப நிரூபக தர்மம். அந்த ஸ்வரூபத்தை நிரூபித்து தரக்கூடியது. இது இன்ன பொருள், இவர் இன்னார் அப்படின்னு. அதுதான் முதல்ல அனுசந்திக்கக்கூடிய தனியனில் சீமான் வெங்கடநாதாரியா அப்படின்றதுல பெருமாளுக்கு உண்டான 5 குணங்கள் இருக்கே, சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலம், அது இவருக்கும் இருக்கிறது அப்படின்ற இந்த ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படின்றதுல காண்பிக்கப்பட்டு அதுக்கு மேலே கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு நிரூபித்த ஸ்வரூப விசேஷணமாக இருக்கிறத சொல்லிச்சு. இந்த இடத்துல அவரை தெரிஞ்சுட்டு அவருடைய கிரந்தங்களை நாம் அனுசந்தித்து அதுக்கப்புறம் அதனால் உண்டான அனுஷ்டானமான சரணாகதியை பண்ணி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணச்சே, முடிவில் ஸ்தோத்திரம் பண்ணச்சே நிரூபித்த ஸ்வரூப விசேஷணமாக இருக்கிறத ஏன் முதல்ல சொல்கிறார். ஏன்னா இன்னார்னு ஏற்கனவே தெரிஞ்சு கொடுத்து அந்த அதுக்கப்புறம் தான் அவரிடத்துல ஆசிரித்து அந்த கிரந்தங்கள்லாம் சேவிக்கிறோம். அதனால் இந்த இடத்துல நேரவே கவிதா ஆர்க்கிக சிம்ஹாயா அப்படின்னு சொன்னார். அப்படி நிரூபித்த ஸ்வரூப விசேஷணத்தை சொல்லச்சே நமக்கு தஞ்சமாக புகழாகக்கூடியவாளுக்கு 2 குணம் வேணும். பரத்துவம் வேணும், சௌலபியமும் வேணும். அதனால் கவிதார்க்கிக சிம்ஹாயன்றது பரத்துவத்தை சொல்கிறது, கல்யாண குணசாலினின்றது சௌலபியத்தை சொல்கிறது அப்படின்னு. இப்படி இது இருக்கவாதான் ஆச்சாரியனாக இருக்க முடியும். ஏன்னா எம்பெருமான் எப்படி நமக்கு தஞ்சமாகி அவன் ஒத்தந்தான் தஞ்சமாகி அவன் நமக்கு அடைக்கலம் கொடுக்குறானோ அதுபோல் ஆச்சாரியர்களும் அவனை காண்பித்து அவனிடத்துல சேர்க்கறதுனால அவள் நமக்கு அந்த முகமாக தஞ்சமாறா, அடைக்கலமாறா. ஆனால் அடைக்கலத்துக்கு உண்டான பரத்வேசத்து சௌலபியம். அதனால தான் சுவாமி தேசிகன் ஞாச விம்சத்தியில் முதல் ஸ்லோகத்தில் பரத்வேசதி சௌலபியம் உடைய அதுதான் அப்படிப்பட்ட குணங்களை உடைய ஆச்சாரியனை அடைய வேணும் அப்படின்னு சொல்கிறார். அதை நாமும் அந்த பரத்துவம் என்ன, சௌலபியம் என்னன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கான்றதை பார்த்துன்னு வச்சேன். பரத்துவ குணங்களான 7 குணங்கள் முடிஞ்சுடுத்து. சௌலபிய குணமான பின் 7 குணங்களில் சமய நியத்தையா சாது விருத்தியா சமேதம் அப்படின்றது சௌலபிய குணத்தில் அவரவர்கள் அண்டத்துக்கு முடியிருந்தான குணங்கள் வேணும். நாம் கிட்ட போனால் அவர் நம்ம சேர்த்துக்காத போயிட்டார்னா எப்படி? அதனால் நாம் அவரவர்கள் ஒவ்வொரு மாதிரி தன்மையில் இருக்கிறதுனால எல்லாரும் ஒரே தன்மையில் இல்லை. எல்லாரும் பிரபத்தி பண்ணலாம், ஆனால் எல்லாரும் ஒரே தன்மையில் இல்லை. ஒருத்தன் பிராமணனாக இருந்து நீச்சனாக இருக்கான், இன்னொருத்தன் பிறவிலே நீச்சனாக இருக்கான், இன்னொருத்தன் தப்புலாம் பண்ணிவிட்டு நீச்சனாக இருக்கான். எப்படியோ ஒவ்வொருத்தர் குணாதிசயங்கள் ஒவ்வொன்றும் வேறுபடுறது. அவள்லாம் ஆச்சாரியன் அண்டச்சே அவளுக்கு தகுந்த மாதிரி ஆச்சாரியன் அவர்களை தன்பால் தன் திருவடிக்கு இழுத்தி அதுக்கு தகுந்த உபதேசம் பண்ணணுமோ இல்லை, உபதேசம் பண்ணி அவனுக்கு அந்த சரணாகதியை எப்படி பண்ணி வைக்கணுமோ இல்லை. அதனால் அந்தந்த சமயம், அந்தந்த சந்தர்ப்பம், அந்தந்த சூழ்நிலை, அவனுக்கு ஏற்ற சூழ்நிலையை பண்ணுறதுனால சமய நியத்தையா சாது விருத்தியா சமேதம் அப்படின்னு சொல்லுது. அடுத்த குணம் டம்பாசூயாதி முக்தம். டம்பம், அசூய, அதான் காமக்ரோத மோக லோப மத மாத்சரியாதி இந்த துர்குணாதிகள்லாம் இல்லாதவாளாக இருக்கணும், முக்தம் விடுபட்டவாளாக இருக்கணும்னு சொல்கிறது. அதுக்கு அதுவரையில் அர்த்தத்தை சேவிக்கிட்டோம். இந்த டம்பாசூயாதி முக்தத்துக்கு ஒரு உதாரண புருஷர், எத்தனையோ மகான்கள் இருக்கா. அதில் முக்கூர் ஐசிங்கிற
அனுபவிக்கலாம் அப்படின்னு. முக்கூர் ஐசிங்கர் செயற்கரிய காரியங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கார். ஆனால் டம்பம்ன்றது கிடையவே கிடையாது. அதாவது டம்பம்ன்றது என்னது அப்படின்னா, தன்னை தான் அப்படியே பெரிய மனுஷனாக நினச்சி இது பண்ணிட்டு தன்னுடைய பெருமையை பறைசாத்திண்டு அதனால் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்கிறது டம்பம். அசூயைன்றது பிறருடைய பெருமைகளை பொறுக்க முடியாமல் அதில் தோஷம் சொல்கிறது. குணேஷு தோஷாவிஷ்கரணம் அப்படின்னு சொன்னோம். இதில் முக்கூர் ஐசிங்கர் செயற்கரிய செயல்கள்லாம் பண்ணார். அதில் கடைசியாக பண்ணது என்னது அப்படின்னு சொன்னால், முக்கூர் ஐசிங்கருக்கு வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன், ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகன் திருநாமம். அதாவது எல்லா அழகிசிங்கருமே ஆதிவன் ஷடகோபன் தொடக்கமாக, ஆதிவன் ஷடகோபனுக்கு தான் நிருசிம்மன் சொப்பனத்தில் நியமித்தான் அகோபிலம் வரும்படி. கடிகாசதம்மாளான தன்னுடைய ஆச்சாரியனிடத்தில் நியமனம் வாங்கிட்டு அகோபிலத்துக்கு போனார். அகோபிலத்துக்கு போனால் அங்கே பெருமாள் காஷாய திருநங்கள்லாம் கொடுத்து பிரேஷ மந்திரமெல்லாம் உபதேசம் பண்ணார். ஷடகோபஜீயர்னு அவருக்கு பேரிட்டார். ஷடகோபன் திருநாமம் வச்சார். அதுக்கப்புறம் தன்னை எழுந்துருளை பண்ணி, நீ ஆராதிக்க வேண்டியது ஊர் ஊராக போய் என்னை யார் யார் சேவிக்கிறாளோ அவள் மொத்த பேரையும் நீ நன்னா அபிரக்ஷணம் பண்ண வேண்டியதுன்னு நியமித்தார் அப்படின்றது. இப்போது அவர் அந்த அகோபில க்ஷேத்திரத்தில் இருந்த எம்பெருமான் இவருடைய கைப்பாவையாக வந்துட்டதுனால, இவரோட சஞ்சாரத்தில் போகிறதுனால, கிராமிக ராத்திரமாக சஞ்சரிக்கக்கூடிய யதியினுடைய பின்னால் போயிட்டு இருக்கிறதுனால, அவருக்கு அடுத்தவர் அந்த திருவாரூரத்துக்கு ஒருத்தர் வரணுமே. அவர் பெருமாள் சொப்பனத்தில் அதான் சாகி என்னை ஏழை பண்ணிட்டு போ அப்படின்னு நியமிக்கிட்டே, உன்னுடைய கடைசி காலத்தில் இதே கோவிலில் கொண்டு ஏழை பண்ணிவிடுன்னு, நான் இங்கே சொஸ்தமாக இருக்கேன், நீ இருக்கிற வரலையும் இங்கே இது பண்ண வேண்டியது அப்படின்னு அவர் நியமிக்கலை. நீ ஊராக ஏழை பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு. அப்படின்னா அந்த பெருமாளுடைய திருவாராதனம் அங்கங்கே ஐசிங்கர்கள் எங்கே ஏழ்றாரோ, அதனால் ஒரு சந்நியாசி இன்னொரு சந்நியாசியை ஏற்பாடு பண்ண வேண்டிய நிர்பந்தம், இன்னொருத்தருக்கு சந்நியாசம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் பெருமாளுடைய திருவாராதனத்தினால அது நிர்பந்தமாகுது. மீதி எங்கேயும் ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசி கொடுக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அது அவளே அவருடைய சிஷ்யர்கள் சந்நியாசத்தை விரும்பினா அவள் ஏற்றுக்கிறாள், சந்நியாச ஆசிரமம் ஸ்வீகரிக்கிறாள். அவ்வளவே தவிர அவள் இந்த சன்னியாசியாகப்பட்டவர் இன்னொரு சன்னியாசியை நியமிக்கணும்னு எங்கேயுமே நிர்பந்தம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நியமிக்கவும் கூடாது. சன்னியாசிக்கு வாரிசுலாம் கிடையாது, சொத்துலாம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல எம்பெருமான் அவருடைய சொத்தாக போனதுனால, அவரை ரட்சிக்க வேணுமானதுனால, ரட்சிக்கிறதுன்னா என்ன, அவருடைய திருவாராதனை எல்லாம் பண்ணணுமானதுனால, அதனால் இன்னொருத்தர் அதுக்கும் ரெண்டாம் பட்ட ஐசிங்கருக்கு சொப்பனம் சாய்ச்சார், முதல் பட்ட ஐசிங்கருக்கும் சொப்பனம் சாய்ச்சார். இந்த மாதிரி அந்த சுவாமி வந்தால் நீ கொடுத்துட வேண்டியது, அவரை ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்து திருவாராதனத்தில் சேர்த்துக்க வேண்டியது அப்படின்னு இவருக்கும் இது பண்ணார். அவரும் நீ அங்கே போய் ஆசிரம ஸ்வீகாரம் வாங்கிட்டு ஏத்தியாக இருந்து நீ பண்ண வேண்டியதுன்னு நியமித்தார். அதனால் அதுக்கப்புறம் 3ஆம் பட்டம் 4ஆம் பட்டம் இன்றைக்கி 46 பட்டமும் வந்தால் வரவாள்லாம் யத்கடாக்ஷேண சர்வேபி யஸ்தானாகத யோகினா ஸ்ருணு சும்மதயா பூர்ணாஸ்தன்முனேர் மங்களம் சதா அப்படின்னு இருக்குது. அதனால் அந்த கட்டாட்சத்தினால, ஆதிவன்ஷோபனுடைய கட்டாட்சத்தினால அப்படியே 2ஆம் பட்ட ஐசிங்கர் வந்தார். அவர் அந்த கட்டாட்சத்தை பற்றினால 3ஆம் பட்டம் 3ஆம் பட்டம் 4ஆம் அப்படி வரத்தனால எத்கட்டாட்சேன சர்வேபி யஸ்தானாகத யோகினா, அந்த ஸ்தானத்தில் வர யோகிகள்லாம் இருக்காளே அவள்லாம் ஆதிவன்ஷோபனுக்கு எப்படி ஸ்ரீனுசும்ம தய பூர்ணமாக இருந்ததோ அதே போல் ஸ்ரீனுசும்ம தயா பூர்ணாகா அவளும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் எல்லாருக்குமே அந்த காஷாய திருதண்டம் திருநாமம் எல்லாம் அந்த ஆதிவன்ஷோப சுவாமிக்கு எப்படி பெருமாள் கொடுத்தாரோ, அதுக்கப்புறம் அந்தந்த ஐசிங்கர்கள் அடுத்தப்பட்ட ஐசிங்கர்களுக்கு கொடுத்தாலும் அது ஸ்ரீ நிருசிம்மனே தான் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தன்னுடைய ஆராதகர் கட்டாயம் ஓணும் இன்னொருத்தர்.
நடுத்தருவில் இருக்க முடியாது. யாராத்துலேயோ எங்கேயோ ஒரு மடத்தில் ஏழு இருக்குச்சே, ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஏழு இருக்குச்சே, அவருடைய திருநாடு அலங்குச்சுட்டேன்னு வச்சுப்போம். அப்போ அந்த வீட்டிலே இருந்துருவாளா, அந்த வீட்டுக்காரர் ஆராதனை பண்ணுவாளா? இல்லை. அதனால் அதுக்கு முன்னமே இன்னொரு இதெல்லாம் புரியறதுக்காக அதிகப்படியாக சொல்கிறேன். சரி, அதனால் பூர்வ ஐஷிங்கர்கள் அடுத்த ஐஷிங்கர்களுக்கு திருநாமம் சூட்டுறது. இப்போ நாராயண யதீந்திர மகாதேசிகன் தான் 45ஆம் பட்ட ஐஷிங்கர் தான். இந்த ஐஷிங்கருக்கு ஸ்ரீரங்கத்தில் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு ரங்கநாதன்ற திருநாமத்தை சூட்டினார். இதுக்கு முன்னே இருக்கிற 45ஆம் பட்ட ஐஷிங்கர் கூட தான் ஸ்ரீரங்கத்தில் தான் அவதரித்தார். 44ஆம் பட்ட ஐஷிங்கர் அங்கே தான் அவருக்கு ஸ்தானம் கொடுத்தார். அப்படி இருந்துச்சு, அவருக்கு ரங்கநாதன் வைக்கலையேன்னு ஒரு கேள்வி நீங்கள் உடனே கேட்கலாம். யாருன்னா கோணல் கேள்வி கேட்குறதுன்னா கேட்கலாம். ஆனால் அவருக்கு ரங்கநாதன் வைக்கலை, நாராயணன் திருநாமம் சூட்டினார். அவர் ஏன் நாராயணன் சூட்டினார் அப்படின்னு சொன்னால், அவரு அந்த வில்லிவல ஐஷிங்கருடைய திருத்தமையினார் மகாக்கியாதியாக இருந்தார். அவருக்கு ஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு ஐஷிங்கர் பாரிச்சிருந்தார். அவ்வளோ பிரம்மவித்தாக இருக்கவர், அனுஷ்டானவராக இருக்கவர். 42ஆம் பட்ட ஐஷிங்கர்னால வேதாந்த வாவதூக்கர் அப்படின்னு விருது கொடுத்தவர். இப்படிலாம் இருக்கக்கூடிய மகான் அவருக்கு ஸ்தானம் கொடுக்கணும். பரமத பங்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், சம்ஸ்கிருத வியாக்கியானம் பண்ணியிருக்கார் தேசிகாசயம்னு. இப்படி பிரசித்தராக இருக்கக்கூடிய அந்த மகானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட கூடவே திருவாராதன கைங்கரியத்தில் இது பண்ணிண்டு பொதுவாக அவர் எத்தனையோ பேர் திருவாராதன கைங்கரியத்தில் இருக்கா. ஐஷிங்கருக்கு பிரதிநிதியாக ஈஜாராதனம், சாயங்காலம் பானகாராதனம்லாம் பண்ணுறதுக்கு இருக்கா. சாயங்கால ஆராதனம், சாயம் அபிமானம், பானகாராதன ஐஷிங்கர் பண்ணுவார். சாயம் அபிமானம் பண்ணுறதுக்கு இருந்தால் கூட அவருக்கு என்ன ஏத்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது துளசி மாலை, தாமரமணி மாலை இதெல்லாம் வைஷ்ணவ லக்ஷணம், வைதிகனுடைய லக்ஷணம். இது யஜ்ஞோபவீதம் போட்டுக்கிறது கிரகஸ்தனாக இருந்தால், இப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு. ஆனால் ஆச்சாரிய சன்னதியில் இந்த யஜ்ஞோபவீதம் போட்டுக்கக்கூடாது. அதே மாதிரி ஆச்சாரிய சன்னதியில் இந்த துளசி மணி மாலையெல்லாம் சாத்திக்கூடாது, போட்டுக்கூடாது. அதெல்லாம் ஆச்சாரிய சன்னதியில் அவனுடைய சிஷ்ய பாவத்தை காமிக்கணுமானதுனால ஆச்சாரியன் எதிர்க்க போட்டுக்கூடாது. யஜ்ஞோபவீதமோ இல்லை, அதான் யஜ்ஞோபவீதம்னா இந்த உத்திரியத்தினால யஜ்ஞோபவீதம், யஜ்ஞோபவீதம்னா பூனல் அப்படின்னு நினச்சுட்டு போகிறவங்க இல்லை, அது போட்டுக்கூடாது. ஆனால் அந்த சுவாமிக்கு ஸ்தானம் கொடுக்கணுன்றதுனால மற்ற ஆராதகளோடு அவர் திருவாராதனம் பண்ணால் கூட, ஆனால் அவர் விலட்சணமானவர் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக முக்கூர் ஐஷிங்கர் அவரை எப்போவுமே அதை எப்பப்போ சாத்திக்கலாமோ அந்த மாதிரி சாத்திண்டு, ஐஷிங்கர்கள் எப்படி துளசி மணி மாலையெல்லாம் சாத்திண்டு திருவாராதனம் பண்ணுறாளோ அப்படி தான் பண்ணணும், வைஷ்ணவ லட்சணம். ஆனால் ஆச்சாரியன் கீழ், ஐஷிங்கர் ஆச்சாரியன் கீழ் மற்ற ஆராதகள்லாம் திருவாராதனம் பிரதிநிதியாக இருந்து பண்ணுறதுனால அது கூடாது. சரி, ஆனால் இந்த மகானுக்கு மாத்திரம் அந்த ஐஷிங்கர் ஆன மாதிரி அனுகிரகிச்சிருந்தார் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் சாதாரணமாக ஐஷிங்கருடைய பிரதிநிதியாக இருந்து மற்ற கால ஆராதனை திருவாராதனம் பண்ணுறவர் இல்லை, ஸ்தானத்தையே நான் கொடுக்க போகிறேன்றதுக்காக இப்போ பிடிச்சே என்ன பிள்ளையை அப்பா அழகு பார்க்குறாளோ இல்லை, அதை போல் அந்த சுவாமியை அவர் அழகு பார்த்தார். ஆனால் பெருமாளுடைய திருவுள்ளம் அது இல்லை, மாறி போச்சு அவர் திருநாட்டு கேள்விட்ட. அதனால் அவருடைய திருத்தம்பியாருக்கு கொடுக்குச்சே அவருக்கு நாராயணன் அப்படின்னு நாராயணாச்சார் சுவாமின்னு பேர். அதை அந்த திருநாமத்தை இது பண்ணார். ஏன்னா இப்போ லோகத்தில் எல்லாருக்கும் என்ன தெரியுறதோ தெரியலையோ கேள்வி கேட்குறதுக்கு மாத்திரம் தெரியும். ஒன்றை சொன்ன உடனே இன்னொன்று கேள்வி, உடனே அதுக்கு பிரதி கேள்வி கேட்கறதா நாம் பெரியவன் ஆகிட்டோம் அப்படின்ற எண்ணம். அதுக்காக தான் இப்போ இந்த பிரசங்காத் இந்த விஷயத்தை சொன்னேன். இந்த ஐஷிங்கருக்கு 45ஆம் பட்ட ஐஷிங்கர் ரங்கநாதன் திருநாமம் சூட்டின ஸ்ரீரங்கத்தில் அவதரிச்சதுனால. ஆனால் அந்த ஐஷிங்கருக்கு என்னென்னா, சரி அவருடைய தமையனாருக்கு நாம் பாரிச்சோம், கொடுக்க முடியல, அந்த தமையனார் திருப்பேரை இங்கே சூட்டணும் இவருக்கு, அப்படி நாம் சேவிக்கணும் அப்படின்றதுனால. என்ன, பெருமாளுடைய சங்கல்பத்தை யாரும் நீந்தி போக முடியாது, எதிர்நீச்சல் போட முடியாது. அதிலே போகலாமும் இல்லை, அவனுடைய சங்கல்பத்தில் இவருக்கு தான் இருந்ததுனால
அந்த திருநாமத்தை இவருக்கு சூட்டி அழகு பார்த்து ஒரு வருஷ காலம் கூட இருந்து ஆனந்திச்சார். அதனால் இவருக்கு நாராயண யதீந்திர மகாதேசிகன் அப்படின்னு திருநாமம் சூட்டினார். அதனால்தான் சேவே அந்த இடத்துல இதில் தனியனில் ரங்கதுரீண சாசன வசம் நாராயணம் யோகினம்னு இருக்குது. ரங்கதுரீண சாசனர் அதான் அவருடைய வசமாக இந்த நாராயண யோகினர் வந்தார். அதனால் ஸ்ரீரங்கத்தில் இவர் சந்நியாசம் வாங்கிட்டான்றது ஸ்பஷ்டமாக ஆணித்தரமாக சொல்லி நாமத்தை நாராயணன் சூட்டினார். சரி, அதனால் அப்படி இருக்கக்கூடியது. இப்போது அந்த வேதாந்த தேசிய மகாதேசியனுக்கு 43ஆம் பட்டை சிங்கருடைய கடைசி காலம். அவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ள போகிறாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அவருக்கு திருமேனி கொஞ்சம் கபாதிகள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக திருநக்ஷத்திரமே வரப்போகிறது. அந்த திருநக்ஷத்திரம் கூட பண்ண முடியாத தசை ஆன மாதிரியாக அவர் திருநாட்டுக்கு எழுதிட்டார். அதனால்தான் திருநக்ஷத்திரம் ஆராதனமும் ரெண்டும் ஒரே நாளில் வரும். அதனால் அது திதி பிரயுக்தம். அதனால் சில சமயத்தில் ஒரு நாள் முன்ன பின்ன வரும். அப்படி இருக்கச்சு இந்த வேதாந்த தேசிகன்ற திருநாமத்தை பூர்வ ஐசிங்கர் சாத்திருப்பார் அப்படின்னு யாரும் சொல்லலை, அடியேன் கேள்விப்படலை. அப்படி தான் சாத்தினாரோ தெரியாது. அதனால் இவர் தான் பக்கத்தில் இருந்து அந்த சமயத்தில் வந்து பெருமாளுடைய திருவுள்ளம் இவருக்கு தான் ஒரு 4-5 பேர் எப்போவுமே பரிகணித்தாளாக இருக்கா. பெருமாள் திருவாராந்தத்துக்கு அதாவது ஐசிங்கர் ஆரத்துக்கு உண்டான இதெல்லாம் தகுதியில் அதில் யாரையோ ஒருத்தரை பெருமாள் வந்து பிரதிஷ்டை பண்ணுறான். அது மாதிரி இவருக்கு தான் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தது. அதனால் வேதாந்த தேசிகன்னு தானே வச்சுருப்பார் அப்படின்னு அடியேனுடைய கணிப்பு. யாருன்னா சொன்னால் அதை நான் மாற்றிக்கிறேன். இல்லை தேவநாராயண ஐசிங்கர் தான் வச்சார். அந்த விஷயத்தில் வரைச்சே ஏன் அவர் அந்த மாதிரி வச்சுருப்பார் அப்படின்னு தோன்றதுன்னா, கார்த்தி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் இவர் ஸ்வீகாரம் பண்ணிட்டார். இவர் பூராடத்துக்கு முன் பின்ன பரவ விட்டுட்டார். அதுக்கு இது ஆன உடனே கைங்கரியம் ஆன உடனே வந்து கைங்கரியம்னா பூர்ண கைங்கரியம் இல்லை, அந்த சரம திருமேனி கைங்கரியம் ஆன உடனே கார்த்திகை ஸ்ரவணத்தில் இது பண்ணார். கார்த்திகை மாதத்தில் கலியன் அவதாரம் பண்ணிருக்கார். எத்யபி திருப்பான ஆழ்வார் கூட அவதாரம் பண்ணிருக்கார். இருந்தாலும் ஆழ்வார்கள் கோஷ்டியில் பராங்குஷ பரகாலன் அப்படின்னு பராங்குஷர் தான் அவயவி, மற்றவெல்லாம் அவயபூதம். அதுக்கு மேலே சொல்கிறதுன்னா பராங்குஷ பரகாலன் அப்படின்னு பரகாலனை கடைசியாக ஆத்தியந்தம் சொல்கிற மாதிரி ஏதோ விவகாரம் இருக்குது. அதனால் பரகாலனுக்கு திருப்பான ஆழ்வாரை காட்டிலும் பரகாலனுக்கு ஏத்தம். அந்த ஏத்தத்தினால அந்த திருமங்கை ஆழ்வார் அவதரித்த கார்த்தி மாதத்துலேயும் அந்த கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோனான தேசிகனுடைய நட்சத்திரம் ஸ்ரவணத்திலையும் அந்த சன்னிவேசம் அமைஞ்சத்தினால இவர் என்ன பண்ணார், கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோனான தேசிகனுடைய வேதாந்த தேசிகன் அப்படின்னு தன் திருநாமத்தை சாத்த முடியும். இது என்ன இவர் இது பண்ணார்னா, நுசுமுனுடைய திருவுள்ளம் இவர் திருவுள்ளத்திலேயே வந்து தோன்றி அதை அப்படி பண்ணிண்டார் அப்படின்னு அர்த்தமாகுது. இல்லை பூர்வைசிங்கரே சாத்தினாரோ எப்படி இருந்தாலும் என்ன, இது கார்த்தி மாதம் கலியன் மாதம், ஸ்ரவணம் தேசிகனது. அதுக்கும் கலியனுக்கும் தேசிகனுக்கும் ரொம்ப பொருத்தம். கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன்னு பிரசித்தமாக எல்லாரும் அனுசந்திக்கிறோம். அதனால் எப்படி பண்ணார். அதனால் இந்த ஐசிங்கருக்கு என்ன ஏற்றம்னா, அந்த கலியன் வந்து பெரிய பெருமாளுடைய பெரிய கோயிலை திருப்பணிகள்லாம் நன்னா பண்ணி மதில்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் திருக்கோவில்லாம் மொத்தம் பரிஷ்காரம் பண்ணார். ஆனால் அவர் வந்து கோபுரத்தை கட்டலை, ராஜகோபுரத்தை கட்டலை. அதுக்கப்புறம் எத்தனையோ ராஜாக்கள்லாம் வந்திருக்கா, அவள்லாம் பண்ணலை. மொட்டை கோபுரமாகவே அது இருந்தது. அது அந்த மொட்டை கோபுரத்தை கலியன் ஆரம்பித்த கைங்கரியத்தை கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோனான தேசிகனுடைய திருநாமத்தை வச்சுருக்க இந்த அழகிங்கர் தான் அதை பூர்த்தி பண்ணார். மொட்டை கோபுரத்தை ராயகோபுரம்னு சொல்லுவாள். அதுக்கு எந்த மன்னன் பண்ணானோ அந்த மன்னன் காலத்தில் எழும்பி நின்று போனதுனால அந்த ராயகோபுரம்னு சொல்கிறா, மொட்டை கோபுரம்னு சொல்லியிருந்தா. அதை பூர்ணமாக்கினவர் இவர்.
அந்த விஷயத்தில் வரைச்சு அந்த கலியனுடைய பிரபாவத்தினால அந்த தேசிகனுடைய திருநாமத்தை வச்சுன்றதுனால கலியனுடைய பிரபாவத்தை உடைய தேசியம் அந்த கருத்தை உடைய தேசியனுடைய திருநாமத்தை வச்சுன்றதுனால இவருக்கு அந்த கைங்கரியம் பிராப்தமாச்சு. கலியன் ஆரம்பித்த கைங்கரியம் கலியனுடைய குடிகொண்ட கருத்துடையவனான தேசிகனுடைய திருநாமத்தை வச்சுட்டுருக்க யதீஸ்வரனால். அது என்ன இவருக்கு என்ன ஏத்தம் அப்படின்னு சொன்னால், இப்போது பொதுவாக விவகாரத்துக்கு சொல்கிறோம், அதனால் எதுவும் குறைச்சல் இல்லை, இருக்கிற வஸ்துஸ்திதியை சொல்கிறோம். இப்போ பரகால மட்டம் அப்படின்னு இருக்குது, அதில் எல்லாருமே பரகால மகாதேசிகன் பரகால மகாதேசிகன் வச்சுக்கிறான். இப்போ அவளுக்கு அந்த பிராப்தம் வந்திருக்கலாமே, இதையுமோ இது என்ன அப்படின்னு. அப்படி இல்லை, கலியன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இருந்தமிழ் நூற்புலவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அருள் மாறி அரட்ட முக்கி அடையார் சீயம் அதெல்லாம் பிரமாதமாக சொல்லிக்கிறார். ஆனாலும் எல்லாத்த காட்டிலும் விருது தனக்கு எது உயர்ந்தது அப்படின்னா அது இருந்தமிழ் நூற்புலவன். அந்த இருந்தமிழ் அப்படின்றது என்னதுன்னா அது நம்மாழ்வாருடைய திருமொழி. எப்படி அது தெரியுதுன்னா நம்மாழ்வாரே சாதிச்சிருக்கார். என் நெஞ்சத்துள்ளிருந்து இங்கிருந்தமிழ் நூலிவ மொழிந்து வன்னஞ்ச திரணியனை மார்விடந்த வாட்டாற்றான். என் நெஞ்சத்துள்ளிருந்து இங்கு இருந்தமிழ் நூலிவ மொழிந்து வன்னஞ்ச திரணியனை மார்விடந்த வாட்டாற்றான். அதாவது இரண்டினை பிடிச்சு போட்ட நிருசும்மன் இருக்கானே, அவன் என் நெஞ்சு உள்ள இருந்து இருந்தமிழை பண்ணான் அப்படின்னு சாய்க்கிறேன். என்றைக்கும் என்ற பதிகத்தில் என்னை தன்னை போலாக்கி திருவாய்மொழியை பாடுவித்தான் பிரதிபாசனம் சொல்கிறார். அந்த திருவாய்மொழியை என்றைக்கும் உய்ய கொண்டு போகிய தெய்வம் யாரு அப்படின்னா என்ன ரூபத்தில் அந்த பெருமாள் இருக்கான் அப்படின்னா வன்னஞ்ச திரணியனை மார்விடந்த இருந்தமிழ் நூலிவ முழிந்து வன்னஞ்ச திரணியனை மார்விடந்த வாட்டாற்றான். அப்படிப்பட்டவன் அந்த நிருசும்மன் வாட்டாரில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இருந்தமிழ் நூலை யார் பண்ணா? இருந்தமிழ்ன்றது நம்மாழ்வார்து. அதில் இவர் புலவராயிருக்கார். அந்த நம்மாழ்வார் என்ன பண்ணுறார்? அந்த வன்னஞ்ச திரணியை பிளந்தானே அவன்தான் ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓராகம் வள்ளுகிறால் பிளந்தான் உரை மாகவை உந்தன் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகலினியே. அந்த இரண்யனை கிழிச்சு போட்டானே அந்த எம்பெருமானைத்தான் நிருசும்மனை தான் என் மனம். அவன் எங்கே உரையிறான்? வைகுண்டத்தில் உரையிறான். அவனை தான் என் மனம் ராப்பகலா என்றது. அதை தவிர வேற சிந்தையே கிடையாது. என் மனம் ஏக்கமென்னும் இராப்பகலினியே அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த இருந்தமிழ் நூற்புலவன் அந்த இருந்தமிழை பாடின நம்மாழ்வாருடைய சிந்தையை கொண்டார். அப்படிதான் இருக்கணும். அதனால் அந்த நிருசும்மன் யார்? அந்த நிருசும்மன் வைகுண்டத்தில் இருக்கான்னு சொல்லிட்டார். இங்கே அந்த நிருசும்மன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னால் அகோபிலத்தில் இருக்கான். அதனால தான் இந்த அகோபில லக்ஷ்மி நிருசும்மன் இருக்கானே, பாதிவன்டோபனுடைய கைப்பாவையாக கடந்து வந்துட்டுருக்கானே அவன். அதனால தான் அகோபில நிருசும்மனை பாடச்சே வேற ஒன்றுத்தையுமே வேற பரத்வாதி சிந்தனையோ அதான் பரத்வ சிந்தனையோ வியூக சிந்தனையோ அர்ச்சாவதார சிந்தனை மற்ற அர்ச்சாவதார சிந்தனையோ அந்தர்யாமி சிந்தனையோ எதுவுமே கிடையாது. மற்ற திவ்யதேசங்கள்லாம் பாடச்சே அந்த திவ்யதேசத்தை தவிர வேற ஒரு திவ்யதேசமும் பல திவ்யதேசங்களை பாடியார் ஒரே பாசுரத்திலேயே என்ன அந்த மாதிரியும் இருக்கும். இல்லைன்னாலும் கூட அந்த திவ்யதேசத்தை தவிர வேற திவ்யதேசமே பாடலை சுவாமி அப்படின்னு சொன்னால் கூட காசையாட மூடியோடி வேய் நின்ன தோல் மடவார்னு ராமகிருஷ்ணாதிகளை பாடுவார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த நிருசும்மன் என்ன அகோபிலம் என்ன, அது கொல்லிக்கட்டையாக எரியிடுதோ இவன் வாயை அப்படியே
இதுவாக இருக்கானோ, கோரப்பெல்லாம் நீட்டின்னு இருக்கோ, எப்படியோ அதையே தான் பாடினார். வேற சிந்தனை இல்லாமல் அந்த நிசுமனுடைய சிந்தனை என் மனம் ஏகம் என்னும் இராப்பகல் நேர அந்த சிந்தனையோடு அப்படியே பாடினேன். அப்படி பாடச்சேதான் இருந்தமிழ் நூற்புலவன். இந்த மாதிரி கலசி மற்ற திவ்ய தேசங்களையோ மற்ற அவதாரங்களையோ இதெல்லாம் கலசி பாடினா ஏகம் என்னும்னு சொன்னதுக்கு அர்த்தம் இல்லை. அதனால் ஒரே சிந்தையாக பாடின அந்த நிசுமனை பாடுற இடத்துல தான் இருந்தமிழ் நூற்புலவன் சொன்னதுனால அந்த நிசுமன் ஏகமென்னும் இராப்பகல் அப்படின்னு சொன்னாலே அந்த நிசுமன் யாருன்னா லக்ஷ்மி நிசுமன். அது எப்படி லக்ஷ்மி நிசுமன்னு தெரியுதுன்னா 9 நிசுமனில் மாலோலம் தானே மற்ற இடத்துக்கெல்லாம் ஏழை பண்ணிட்டு போன்னு சொல்லி ஆதிவனுடைய சுவாமி நியமித்தான். அதனால் மாத்திரம் இல்லை, அது என்ன அதனால் எப்படி அதை தீர்மானம் பண்ணுறதுன்னா அதே கலியன் சொல்லிருக்கார். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம் பெருமான் அல்லிமாதர் புல்கனின் 1000 தோழன். அல்லிமாதர் புல்கனின் 1000 தோழன். ராமன் பாகவதாளுக்கு ஒரு தடவை உபகாரம் பண்ணான் தண்டகாரண்யவாச ரிஷிக்கு. அதனால் பார்த்துட்டு தந்திருஷ்டுவா சத்ருகந்தாரம் பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அதனால் தந்திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம். மகர்ஷிகளுக்கு சுகத்தை கொடுத்தானே, சத்ருக்கள்லாம் ஆயிடுச்சு. அதனால் அவனுக்கு ஒரு பாரிதோஷிகமாக ஒரு அணைச்சா அன்னைக்கு. ஆனால் இவன் ஆதிவன்ஷடோபன் மூலமாக 1000 பக்தாளை நித்தியம் தன் திருவடியில் சேர்த்துக்கிறானே, அதுக்கு பாரிதோஷிகமாக அவன் பண்ணிகிட்டே இருக்கான். பக்தாளை தன்னுடைய வசமாக ஆக்கி தன் திருவடியில் சேர்த்து மோட்சத்தை கொடுத்துட்டே இருக்கான். அதனால் மோக்ஷாயுஷ்யாமின்னு சங்கல்பிச்சுட்டே இருக்கான். அதனால் அந்த சந்தோஷத்தினால தொடர்ச்சியாக அவன் பண்ணுறதுனால அப்பப்போ அணைச்சிக்காது எப்போவுமே அணைச்சின்னு இருக்கான். அல்லிமாதர் புல்கனின்னா 1000 தோழன். ஏன் 1000 தோழன் சொன்னேன்? 4 தோள் தானே. சுந்தர தோளுடையான் மலையிலங்கு தோள் 4 அப்படின்லாம் சொன்னாலே 4 தோள் தானே 4 புருஷார்த்தத்தை அருளுறதுக்குன்னு. அப்படி இல்லை, 1000 பேர், நிறைய பேருக்கு வாரி இல்லை அபயப்பிரதானம் பண்ணிகிட்டே இருக்கணுமானதுனால 1000 தோழன், அசங்கேயமான தோளையுடையவன் அப்படின்னு சொன்னார். அவர் யார்? அல்லிமாதர் புல்கன். என்ன அல்லிமாதரான பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கக்கூடிய லக்ஷ்மி நிருசிம்மன் அப்படின்னு சொன்னார். சரி, அதனால் இப்படி அந்த வேதாந்த தேசிகன் அந்த திருநாமம், அந்த திருநாமத்தினுடைய பெருமையை இன்றைக்கி அனுசந்தித்தோம். நாளைக்கு அவர் அந்த கலியன் ஆரம்பித்த கைங்கரியமான பெரிய கோவிலினுடைய நிர்மாணத்தினுடைய பாக்கி இருந்த அந்த கோபுரத்தை காட்டின விஷயத்தை நாளைக்கு அனுசந்திப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷோபாதீன ஜிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூருஷரீத்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம் சிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.